Vanakkam and welcome back to Suganya the journalist. கோயம்புத்தூர்ல ஒரு 20-year-old girl வந்து 3 பேரால வந்து கேங் ரேப் பண்ணப்பட்டிருக்காங்க. ஸோ இவங்க வந்து மதுரையை சேர்ந்தவங்க. இவங்க படிப்பதற்காக வந்து ஹாஸ்டலில் வந்து கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு ஹாஸ்டலில் வந்து தங்கி படிச்சுட்டு இருந்திருக்காங்க. அண்ட் சண்டேன்றதுனால வந்து இவங்களும் இவங்களுடைய ஆண் நண்பரும் வந்து 2 பேரும் வந்து காரில் வந்து வெளியே போயிருக்காங்க. அந்த காரை வந்து ஒரு இடத்துல வந்து பார்க் பண்ணியிருக்காங்க. ஏர்போர்ட்டில் இருக்க அந்த பிருந்தாவனம் நகரில். ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா காலி இடமாக வந்து இருக்குது. இந்த இடத்துல வந்து ஆள் நடமாட்டம்ன்றது வந்து கம்மியாகவே வந்து இருந்திருக்கு. இந்த இடத்துல வந்து காரை பார்க் பண்ணிட்டு பேசிகிட்டு இருந்திருக்காங்க. அந்த டைமில் 3 பேர் கொண்ட ஒரு கும்பல் வந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து இந்த காருக்குள்ளே வந்து ஒரு பெண் வந்து இருக்காங்கன்றதை பார்த்துட்டு அந்த காரில் இருந்து வெளியே வாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து மிரட்டியிருக்காங்க. அது அவங்க வந்து அந்த இடத்துல வந்து பயமாகியிருக்காங்க. ஸோ 2 பேருமே வந்து காரை விட்டு வெளியே வரல. அந்த சமயத்தில் வந்து அந்த 3 பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கத்தியால் வந்து அந்த கண்ணாடியை வந்து உடைச்சிருக்காங்க. அண்ட் கல்லாலுமே வந்து அந்த கண்ணாடியை வந்து உடைச்சிருக்காங்க. காரில் இருந்த அந்த 2 பேருமே வந்து தாக்கியிருக்காங்க. அந்த காரில் இருந்த அந்த ஆண் நண்பரை வந்து கத்தியால் வந்து தலையில் வந்து வெட்டியிருக்காங்க. ஸோ அவருமே வந்து காயம் அடைஞ்சிருக்காரு. அந்த மாணவியை வந்து வலுக்கட்டாயமாக அந்த கார்ல இருந்து இழுத்துட்டு வந்து அந்த மாணவியை ஒரு ஆள் இல்லாத இடத்துல வந்து வச்சு கேங் ரேப் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து பல காயங்களுக்கு வந்து உள்ளாகியிருக்காங்க. அது ஒரு 10ல இருந்து ஒரு 11 மணிக்குள்ள வந்து நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. காயமடைஞ்ச அந்த ஆண் நண்பர் வந்து போலீஸ்க்கு வந்து ஒரு தகவலை வந்து தெரிவிச்சிருக்காரு. அண்ட் 4 மணி அளவில் வந்து அந்த மாணவி வந்து ஒரு கிழிந்த ஒரு ஆடையோட வந்து ரொம்ப ஒரு காயங்களோட வந்து அவங்க வந்து வந்திருக்காங்க. ஸோ போலீஸ் வந்து அவங்கள வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக. ஆண் நண்பர் பார்த்து அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து போலீஸ்கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அதன் அடிப்படையில் வந்து போலீஸும் வந்து அவங்கள வந்து சர்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு சம்பவம் வந்து பீலமேடில் இருக்கிற அந்த காவல் நிலையத்தில் வந்து வழக்கு பதிவு வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு சம்பவம் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து பேசப்பட்டிருக்கு. பல கட்சி தலைவர்கள் அண்ட் சோஷியல் மீடியாஸ் அண்ட் மக்கள் பல நியூஸில் வந்து பேசப்பட்டதை தொடர்ந்து 7 தனிப்படைகள் அமைக்கப்பட்ட ஒரு குழு வந்து சர்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் மக்களுமே வந்து ரொம்ப ஒரு ப்ரெஷருமே வந்து இந்த ஒரு கேஸ்க்காக வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு சம்பவம் நடந்ததில் வந்து மக்கள் வந்து ரொம்பவே வந்து கோபத்தோடவும் வந்து அவங்களோட ஆதங்கத்தை எல்லாமே வந்து தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. துடியலூர் வெள்ளக்கிணறு பட்டத்தரசி அம்மன் கோவில் அந்த இடத்துல வந்து இந்த 3 பேர் வந்து இருப்பதாக ஒரு தகவல் வந்து கிடைச்சிருந்துச்சு. இதன் அடிப்படையில் வந்து போலீஸ் வந்து அந்த இடத்துல வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அந்த இடத்துல வந்து கத்தி பல ஆயுதங்கள் எல்லாமே வந்து வச்சிட்டு இருந்தாங்க. அந்த 3 பேர் வந்து அந்த இடத்துல வந்து இருந்திருக்காங்க. ஸோ அவங்க கையில் வந்து ஆயுதங்களான கத்தி இதெல்லாமே வந்து வச்சிருந்திருக்காங்க. இவங்களை காவலர் சந்திரசேகர் வந்து பிடிக்கும் பொழுது அவரோட இடது மணிக்கட்டில் வந்து வெட்டியிருக்காங்க. ஸோ இதன் அடிப்படையில் வந்து இவங்களை வந்து சுட்டாவது பிடிக்கணும்ன்றதுக்காக அர்ஜுன் இவர் வந்து பீலமேட்ல இருக்க காவல் ஆணையர், ஞானசேகரன் சரவணம்பட்டி காவல் ஆய்வாளர். ஸோ இவங்க 2 பேருமே வந்து அவங்களோட காலில் வந்து சுட்டு பிடிச்சிருக்காங்க. ஸோ என்கவுண்டர் பண்ணலை, அவங்களோட காலில் வந்து சுட்டு பிடிச்சிருக்காங்க. ஸோ சுட்டு பிடித்த அந்த 3 நபர்களோட பெயர்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சதீஷ் என்கிற கருப்பசாமி 30 வயது, குணா என்கிற தவசி 20 வயது, கார்த்தி என்கிற காளீஸ்வரன் 21 வயது. குணா அவருக்கு வந்து ஒரு காலில் வந்து குண்டு வந்து விழுந்திருக்கு. சதீஷ் அண்ட் கார்த்தி அவங்களுக்கு வந்து 2 காலிலுமே வந்து குண்டு வந்து விழுந்திருக்கு. சதீஷ் அண்ட் கார்த்தி இவங்க 2 பேருமே வந்து பிரதர்ஸ். இவங்க வந்து சிவகங்கையை வந்து சேர்ந்தவங்க. அண்ட் குணா இவர் வந்து தூரத்து உறவினர்னு சொல்லப்படுறாங்க. இவங்க வந்து மதுரையை சேர்ந்தவங்க. இவங்க யாருமே வந்து கோயம்புத்தூரை சேர்ந்தவங்க இல்லை. இவங்க வேலை செய்யறதுக்காக வந்து கோயம்புத்தூர்ல வந்து இவங்க வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க. இந்த 3 பேருமே வந்து கோயம்புத்தூர்ல இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வந்து போலீஸார் வந்து அனுமதிச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இதை அடுத்து போலீஸ்க்குமே வந்து ஒரு சந்தேகம் வந்து வருது. இந்த நபர்கள் வந்து கையில் கத்தி எல்லாமே வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இவங்க மேலே வந்து ஏதாவது பல கேசஸ் வந்து இருக்கான்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சர்ச் பண்ணும் பொழுது இவங்க மேலே பல கேசஸ் எல்லாமே இருந்திருக்கு. ஸோ இவங்க மேலே கொலை வழக்கு, அடிதடி, வழிப்பறின்னு சொல்லிட்டு பல கேசஸ் எல்லாமே வந்து இருந்துட்டு இருக்கு. இந்த 2 பிரதர்ஸுமே வந்து கோயம்புத்தூர்ல இருக்க இருகூரில் வந்து ரூம் எடுத்து வந்து ஸ்டே பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இவங்க மேலே வந்து கோர்ட் அட்டெண்டன்ஸுமே வந்து இருந்துட்டு இருக்கு. ஸோ அப்படி இருந்துமே இவங்க வந்து பலவிதமான ஒரு தப்பான செயல்களில் வந்து ஈடுபட்டு இருக்காங்க. கிடைக்கிற ஒரு கூலி வேலைகளுக்கு வந்து போயிட்டு இருக்காங்க. ஒரு மரம் வெட்டுறது, பட்டறை போன்ற இந்த மாதிரியான ஒரு கூலி வேலைகள் எல்லாமே வந்து இவங்க வந்து செஞ்சிட்டு இருக்காங்க. சம்பவம் நடந்த அந்த ஒரு இடத்துல வந்து தடவியல் நிபுணர் கொண்ட குழுக்கள் எல்லாமே வந்து சோதனை வந்து நடத்தியிருக்காங்க.
அதனை அடுத்து பல கட்சியில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து போராட்டத்தை எல்லாமே நடத்தியிருக்காங்க. பிஜேபியில் இருக்க எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் அவங்க வந்து போராட்டம் வந்து நடத்தியிருந்தாங்க. அண்ட் என்டிகேல இருக்கிறவங்க வந்து அந்த இடத்துல போயிட்டு பார்க்கும் பொழுது வந்து அந்த இடத்துல வந்து ஒரு தனியார் பார் ஒன்று வந்து இருந்துட்டு இருக்கு. சட்டவிரோதமாக அந்த இடத்துல வந்து இருக்குன்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அண்ட் இந்த இடத்துல வந்து இந்த மாதிரியான ஒரு மதுவால தான் வந்து பல விஷயங்கள் பல குற்றங்கள் எல்லாமே நடக்குதுன்னு சொல்லிட்டும் வந்து பார்க்கப்படுது. 2026 வந்து எலெக்ஷன் டைம்ன்றதுனால பல கட்சியில் இருக்கிறவங்களுமே வந்து இதற்காக வந்து குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆளுங்கட்சிக்கு வந்து இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்பவே ப்ரெஷர் வந்து கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ஸோ பிஜேபி, டிவிகே, என்டிகேன்னு சொல்லிட்டு எல்லா சைட்லும் இருந்துமே வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் அண்ட் கண்டனங்கள் எல்லாமே வந்து தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ இதனை எடுத்து 24 மணி நேரத்தில் வந்து அந்த குற்றவாளிகளை வந்து போலீஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ரிப்போர்ட்டர் சைட்ல இருந்து கேட்கப்பட்ட கொஸ்டினுக்கு போலீஸார் கொடுத்த பதில்கள் வந்து என்னவா இருந்துச்சுன்னா, ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து பிளான் பண்ணி நடக்கப்பட்டதா என்ற கேட்ட கேள்விக்கு வந்து இது வந்து யதார்த்தமாக நடந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ அந்த இடத்துல அவங்க வந்திருக்காங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு பெண்மணி இருப்பதை பார்த்துட்டு வந்து அவங்க வந்து அந்த ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இவ்வளோ ப்ரெஷர் இந்த ஒரு சம்பவத்துக்கு கொடுக்கப்பட்ட நிலையில் அந்த சிசிடிவி அடிப்படையில் தான் வந்து குற்றவாளிகளை வந்து கைது பண்ணியிருக்காங்கன்றதும் தெரிய வருது. அந்த 3 பேர் வந்து தப்பி சென்ற அந்த வழியில வந்து 300 சிசிடிவிகளை ஆராய்ச்சிருக்காங்க. அது மூலமாக வந்து இவங்க தான்ற மாதிரி வந்து ஐடென்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் வந்து டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேட் அதுவுமே வந்து நடத்துவாங்க. பாதிக்கப்பட்ட பெண் வந்து அந்த 3 பேர் தான் வந்து அந்த சம்பவத்திற்கு காரணமான்றதை வந்து ஐடென்டிஃபிகேஷன் வந்து பண்ணுவாங்க. இவங்களுக்கு வந்து கவுன்சிலிங்கும் வந்து போயிட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயம் வந்து கோயம்புத்தூர்னு இல்லாமல் தமிழ்நாட்டுக்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேர் அதிர்ச்சினே சொல்லலாம். இந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. ரீசெண்டாக தான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு விஷயம் வந்து நடந்துருச்சு. இது 12 மணிக்கு மேலே போனால் தான் வந்து பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை, நைட்டில் ஏன் போகிறாங்கன்னு சொல்லிட்டு பலர் வந்து கேள்விகளை வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ பெண்களுக்கான பாதுகாப்புன்றது வந்து இந்த இடத்துல வந்து எங்கே இருக்குன்றது வந்து தெரியல. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு விஷயம் நடந்ததுக்கு வந்து விக்டிம் பிளேமுமே வந்து நிறைய பேர் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. பல சட்டங்கள் வந்து ரீசெண்டாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்படி இருந்துமே வந்து தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து நடக்கப்படுது. ஸோ நைட் டைமில் வந்து போகிறதுனால இந்த விஷயங்கள் வந்து நடக்குதா, இல்லை தனியாக போகிறதுனால தான் நடக்குதா, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நாட்டில் இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ பெண்களுக்கான பாதுகாப்புன்றது வந்து கேள்விக்குறியாகத்தான் இருக்குது. ஸோ சட்டம் ஒழுங்குன்றதை வந்து எவ்வளோதான் வந்து மாற்றினாலும் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தொடர்ந்து நடப்பதற்கான காரணங்கள்லாம் என்னவா இருக்கும், ஸோ இதுக்கான ப்ரிவென்ஷன் வந்து என்னவா இருக்கும், அண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே தடுக்க வந்து நம்ம என்ன வந்து ஒரு அவேர்னஸை வந்து கொண்டு வரணும். மொபைலில் வந்து டேட்டிங் ஆப்ஸ் இதெல்லாமே வந்து வச்சுருக்காங்க. ஸோ யார் என்னன்னு தெரியாமல் வந்து அவர்களோட போகிறதுமே வந்து இதில் வந்து பார்க்கப்படுது. ஸோ இது எல்லாமே தாண்டி ஒரு காவலன் SOSன்ற ஆப் எல்லாமே வந்து இருந்துச்சு. ஸோ இந்த ஆப்பில் வந்து நம்ம எங்கே இருக்கும், ஸோ நமக்கு எமர்ஜென்சியான ஒரு டைமில் வந்து நம்ம இருக்கிற அந்த பிளேஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து போலீஸ்க்கு வந்து டேரெக்டாகவே வந்து போயிடும். ஸோ இது எல்லாமே வந்து நம்மளோட சேஃப்டிக்கு வந்து ஒரு அவேர்னஸாக வந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். ஸோ டேட்டிங் ஆப்பை விட இந்த மாதிரியான ஆப் எல்லாமே வந்து பெண்கள் வந்து ஃபோனில் வச்சுக்கிறது வந்து ரொம்பவே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மட்டும் இல்லாமல் பல வகையான செயல்களுக்கு வந்து காரணமாக இருக்கிறது இந்த குடி, இந்த போதைகள் வந்து காரணமாக இருப்பதாக வந்து பார்க்கப்படுது. ஸோ இது எல்லாமே தடுப்பதற்கான வழிமுறைகள் எல்லாமே என்னவா இருக்கும். சுதந்திரமான ஒரு இந்தியான்னு சொன்னாலுமே சுதந்திரமாக வந்து யாரும் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து போக முடியாது. ஸோ சொல்கிறதுக்கு கரெக்டாக இருந்தாலுமே வந்து நடைமுறையில் வந்து இது வந்து சாத்தியமாக வந்து இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் மக்களிடத்தில் வந்து இருக்குது. இந்த மாதிரியான ஒரு சம்பவங்களை தடுப்பதற்கான எந்த ஒரு ஆக்ஷன் ஸ்டெப்ஸ்லாம் வந்து எடுத்தா இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்காமல் இருக்கும்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணுங்கள். விக்டிம் பிளேம் பண்ணுறதை தாண்டி எந்த மாதிரியான ஒரு ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து நம்ம எடுக்கணும், ஸோ அதுக்கான ஒரு சொல்யூஷன் வந்து என்னவா இருக்குன்றதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மீண்டும் இந்த மாதிரியான ஒரு சம்பவங்களை நடக்காமல் இருக்கிறதுக்கான ஒவ்வொருத்தரோட பங்குமே வந்து அதில் இருக்குது. இந்த விஷயத்தை தொடர்ந்து நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.